welcome to today's video. So இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா எல்லாருக்குமே மெட்ராஸ் சென்ட்ரல் தெரியும் தானே. பரிதாபங்கள் வீடியோஸ் எல்லாம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. செம்ம காமெடியா இருக்கும். So மெட்ராஸ் சென்ட்ரல் ப்ரோமோட் பண்ற ஒரு ஆன்லைன் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். So yeah, we are going to talk about Live-In. பேர்ல Live-In அப்படினு இருக்கு. அதுல நிறைய பேருக்கு அர்த்தம் புரியலாம். This is about two people who are in a relationship and who are living together. Two people சொல்றதால three people னு சொல்லலாம், இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த சீரிஸோட டைரக்டர் வந்து மிஸ்டர் பிரபுராம் வியாஸ். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப், பிகாஸ் டாபு அப்படின்னு கன்சிடர் பண்ற ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்கிற ஒரு விஷயத்த தைரியமா கையில எடுத்துக்கிட்டு ரொம்ப ஈஸியா ஜென்டிலா ஹேண்டில் பண்ணதுக்கு. So we live in a society where casual personal opinions are considered to be anti-Indian and anti-Tamil. ஒரு லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பை ஆதரிக்கிறதுனால யாரும் தமிழன் இல்லை அகேன்ஸ்ட் த சொசைட்டி அப்படின்லாம் கிடையாது. அது அவங்களோட சொந்த விருப்பம். இந்த தாட் ப்ராசஸை என்கரேஜ் பண்ற விதமா people should be more accepting. அதை என்கரேஜ் பண்ற விதமா இந்த சீரிஸ் இருக்கு. So I really appreciate the director for his efforts. The story mainly revolves around three people: Harish, Haritha and Sam. So Harish and Haritha, they are the couple. Sam வந்து friend, அவரோட ஹரிஷோட friend மாதிரி வராரு. ஹரிஷ் என்ற ரோல கண்ணா ரவி ப்ளே பண்றாரு and அம்ருதா ஸ்ரீனிவாசன் plays Haritha. First let me talk about her because she's so pretty and so gorgeous. பார்க்க அழகா இருக்காங்க அப்படின்ற கிரைட்டீரியா மட்டும் இல்லாம ஆக்டிங்க்கு அவங்களுக்கு ரொம்ப நிறைய ஸ்கோப் இருக்கு. Acting in the sense நான் என்ன மீன் பண்ணேன்னா, she's very realistic and she fits into the role very aptly. Well, she's a feminist in simple terms னு சொல்லிட முடியாது. Small things a girl faces in such a misogynistic society அப்படிதான் சொல்லணும். Personally, நவீன் ஜார்ஜ் தாமஸோட சாம்ன்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. One thing is funny, yes. The way Naveen eases into the character is very beautiful. And 24 hours game விளையாடிட்டு ஸ்டார் வார்ஸ் பார்த்துட்டு ஃபுல்லா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு கவுச்சை விட்டு எந்திரிக்காத ஒரு டிப்பிக்கல் கவுச் பொட்டேட்டோ. But apart from that, there are a lot of controversies and negative comments about he doing beats and all in the show. I'm not going to comment specifically about that because that's a part of the show and it's nothing personal. Tech-wise பார்த்தோம்னா cinematography is by Mr. Vedaraman. சில ஷார்ட்ஸ் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்னு நமக்கு தோணுது. பட் லவ் சீன்ஸ் அண்ட் இன்டிமேட் சீன்ஸ்ல the camera is on spot. Different லொகேஷன்ஸ்க்கு பெருசா இந்த ஸ்கிரிப்ட்ல வேலை இருக்கான்னு எனக்கு தெரியல. Because most of the scenes indoors-ல வர மாதிரி இருக்கு. பட் இருக்கிற 10க்கு 10 ரூமை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா காட்ட முடியறது வேதராமன் சாரால மட்டும்தான். மியூசிக் இஸ் பை கிரீஷ் கோபாலகிருஷ்ணன். எனக்கு அவர் எப்போதுலேருந்து பிடிக்கும்னா மெரினா பீரியட்லேருந்து பிடிக்கும். This is not a very music-based script, but still he has done his job to perfection. சில இடத்துல டயலாகே இல்லாம வெறும் மியூசிக் மட்டுமே வச்சு அந்த சீனை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கன்வே பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹரிஷ் வந்து இந்த ஷோல ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவர் ஒரு கப்பலை வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல பிஜிஎம்ல ஒரு நார்மல் ஸ்கோர், ஒரு நார்மல் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கலாம். பட் கிரீஷ் has very smartly inserted Raja sir's music in it, and specifically அந்த பாட்டுனால that scene's level has elevated so much. Title பத்தி பேசணும்னா it's a very animated kind of title. நிறைய பேருக்கு அது பிடிக்கல, but I don't know, I liked it. All those little animations convey how the show is gonna be. But 5th episodeல அந்த டைட்டில் வரல, ஏன் தெரியல. But I personally felt that was really apt for the show. And the title designing is by Nikita Frederick and she has done an excellent job at that. So yeah, all over, I personally love this show. So இன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இன்னைக்கு 5th episode வந்துச்சு. I don't know when I'm going to upload this, so I don't know how many episodes will be there by the time I upload it. So I've seen all the 5 episodes and each episode lasts for about 12 to 13 minutes per se. No scene is dragging, no scene is unwanted. All over, this show is a big yay from me. And நீங்களும் பாருங்க, பிடிச்சிருந்தா give me a comment in the comment section below. Share this video and let your friends know about the show and about my channel. So yeah, hit the thumbs up button if you like this video. வேற ஒண்ணுல பேசுறதுக்கு. See you on the next video. Until then, take care. Bye.